இப்போ நாங்கள் சாத்தியமானவற்றை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்வை அழைத்திருக்கிறோம். உண்மையில் 2016-17களில் அண்ணன் ரவிகர் என்ற உதவியோட இருளில் இதய பூமி என்ற ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டது. சில உரைகளை வழங்கியதன் பின்னர் நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு கலந்துரையாடலாக கொண்டு செல்லலாம் என்பதுதான் எங்களுடைய இந்த திட்டம், எங்களுடைய நோக்கம். இன்றைய இந்த முயற்சியை நல்ல முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலே கட்சி அரசியலை கடந்து சிந்திக்கின்ற, கலந்துரையாடுகின்ற, செயல் வடிவத்திலே சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியை யாழ் ஊடக அமையம் ஒழுங்குபடுத்தி இருப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக, வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கே காடு எங்களுடைய ஆக்கள் ஏற்கனவே இங்கே இதில் நான் கூட்டிக் கொண்டு நான் 2 பேர் வெடி வச்ச கல் காமக்கார அமைப்போட உள்ள ஆக்கள் ஓனியா வடக்கு கரவை பெற்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதியையும் கூட்டிக் கொண்டு நான். ஏனென்றால் இதால் உள்ள பாதிப்பு நான் மாகாண சபையிலேயே ஒரு விடயம் சொன்னான். இப்போ உங்களோட கன்சார்ட் எடுத்து பாருங்க. கொக்குழாயில் விகார கட்ட புரியால் விகார கட்டினா நல்லூருக்கு விகார வருமென்று சொன்னான். 3 குளங்கள், அந்த குளங்கள் எல்லாம் சிங்கள பெயர்கள் மாற்றப்பட்டு அந்த குளங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் வயல் நிலம் இப்போது செய்கையில் இருக்குது. 700 ஹெக்டேரில் இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும், எங்களோட பர்னி பிரதேசத்தின் மலை வீழ்ச்சி காலம் பெரும்போகம் என்ற ஒரு போகமும் சிறு போகம் என்று சொல்லி இன்னொரு தண்ணி எவ்வளவு குளங்களில் இருக்கின்றத அடிப்படையாக இந்த பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு செய்கிறது. இந்த மகாபலி எல்வலயத்துக்குள்ளுக்கும் அங்கே வாழுகின்ற விவசாயிகள் எல்லாரும் விவசாயிகள், பெரும்பாலான ஆக்கள் கொக்குளாய் பக்கத்தில் கொஞ்சம் மீன் பிடிக்கிறார்கள் இருக்கணும். பெரும்பாலான ஆக்கள் விவசாயிகள். அவைகள் இப்போது அந்த 1700 ஏக்கர்லேயும் மகா சீசன் என்று சொல்கிற பெரும்போக வயலை செய்து கொண்டிருக்கணும். சிறுபோகத்தில் ஒரு மிகவும் அரைவாசியிலும் விட குறைஞ்ச அளவு தான் சிறுபோக நெற்செய்கைக்காக பயன்படுத்தப்படுது. தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாங்கள் ஒரு தொல்பொருளாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசத்தில் கால் வச்சாலே கைது செய்கிறார், நடந்து போக இயலாது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 47 தொல்பொருள் அதி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அளிக்கப்பட போகின்றன. அல்லது இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கிறதால பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த இடங்கள் தள்ளப்பட போகின்றன. வடக்குக்கும் கிழக்குக்குமான அந்த நார்த் ஈஸ்ட் கண்டிக்விட்டி, வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய அந்த பூகோள ரீதியான தொடர்பை முழுமையாக நாங்கள் இல்லாமல் செய்வது, அந்த முழுமையாக இல்லாமல் செய்வதை இப்ப குறைந்தபட்சம் எங்களுக்கு இப்ப இருக்கிறது என்னன்னு சொன்னா, வெளியே யார் பக்கத்தில் போனாலும் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் அந்த பெல்ட் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. மகாபலி அத்தாரிட்டி அதையும் எடுத்து விட்டால் நிச்சயமாக எங்களுக்கு பூகோள ரீதியாக வடக்கு கிழக்கு என்பது துண்டாடப்படும் என்று சொன்ன ஒரு நிலவரம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.